அண்மை செய்தி. நடிகை தொடர்ந்த திருமண மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சீமான் தொடர்ந்த வழக்கு. சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போது திருமணம் செய்வதாக கூறி சீமான் உறுதியளித்தார் என நடிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சீமானுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கில் முதலில் சீமான் மன்னிப்பு கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏமாற்றியதாக நடிகை ஒருவர் சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராகவும் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறியும் உச்சநீதிமன்றத்தில் சீமான் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நடிகை தரப்பில் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது திருமணம் செய்வதாக கூறி சீமான் உறுதி அளித்ததாகவும், ஆனால் அந்த உறுதிமொழியை தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிமன்றம் முதலில் சீமான் தரப்பு தனது மன்னிப்பு கோரும் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், மன்னிப்பு கோரும் மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றால் சீமான் மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடிய மனுவை விசாரணைக்கு ஏற்க மாற்றோம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பின்னர் சீமான் அளித்த புகார் மீது சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அடுத்த விசாரணை வரை நீட்டிப்பதாக தெரிவித்த நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.